ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி வந்து எனக்கு சஜஸ்டட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தொண்டை வந்து கொஞ்சம் கட்டியிருக்கு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு எனக்கு, அதனால் பேச முடியல. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 2 பேருக்கு நான் தாளிக்கிறதுக்கோசரம் எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் வந்து இது புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அது வந்து ஊறட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வந்து ட்ரையாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இது வந்து கிறிஸ்பாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனாக்கா கருவேப்பிலை எல்லாம் கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம வந்து எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து இது கூடவே தனியா சீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூனு. இது 3 சேர்த்து நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து பேடிகை காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த காஞ்ச மிளகாய் வச்சுருக்கிறீங்களோ அது எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ நல்லா ப்ரௌனாக இதை வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கருவேப்பிலை வேறு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அது கூடவே சேர்த்து போட்டுடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி வைக்கிறேன் இது ஆறுறதுக்கு. ஆறின பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து குறை பார்த்து அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சாதத்தை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு நான் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுக்கல, நார்மல் புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸில் செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி இது தயார் பண்ணியிருக்கேன். நான் இது பருப்புங்கள்லாம் தயார் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே ஜாஸ்தி வேணும்னா இதை வந்து டபுளாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுறேன். கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து வெந்தயமோ சீரகமோ சேர்த்துட்டு கடுகை வந்து வெடிக்கிறதுக்குள்ள அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது. அதுக்கப்புறமா குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம வதக்கி கொடுத்துட்ட பிறகு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான், அது வந்து பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த புளியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொச்சி இது வந்து கொஞ்சம் கெட்டியாக பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்கிறதுக்கு விடலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இது கூட எந்த கலரும் சேர்க்கல. சிலர் வந்து க்ரீன் கலரெல்லாம் சேர்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை சாதம் க்ரீன் கலராக தெரியறதுக்கோசரம் சிலர் க்ரீன் கலர் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து எந்த கலரும் இதில் சேர்க்கல. ஒரிஜினலாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், கலரே சேர்க்காத செய்கிறேன். பாருங்கள், இப்போ இது வந்து கெட்டியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் வந்து சில்லுன்னு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலரி கொடுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ வந்து நான் பொடி போடுறேன். நான் வந்து 4 ஸ்பூனுக்கு அளவுக்கு போடுறேன். இது வந்து 2 பேருக்கு ஆன சாப்பாடு தான் நான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா பிக்னிக் போகிறோன்னாக்கா அதுக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துன்னு
எடுத்துன்னு போகலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சாதமெல்லாம் நல்லா கலரிட்டேன். எவ்வளோ உதிரு உதிராக இருக்குது பாருங்கள் இந்த சாதம். இது வந்து அதாவது பிரியாணி ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த சாதம். பாசுமதி ரைஸில் கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பாசுமதி ரைஸில் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புல்லட் ரைஸில் தான் செஞ்சேன். பாருங்கள், உதிரு உதிராக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருவேப்பிலை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேஷ்யூ நட்டை வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கேஷ்யூ நட் சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். கேஷ்யூ நட்டு ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கலரிட்டேன். இப்போ வேறு தட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கலர் வந்து இது ஒரிஜினல் கலர். எந்த கலரும் நான் சேர்க்காத செஞ்சுருக்கேன். கருவேப்பிலை சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி தான் கருவேப்பிலை சாதம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.